பாட்டு பாடிடலாமா? ಅಬ್ರಹಾಮನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಇಸಾಕನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಇಸಾಕನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, 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 ஆராதனை. அப்ரஹாமன தேவரே நினகேன்னா என்ன அர்த்தம்? அப்ரஹாமின் தேவனே உமக்கு ஆராதனை. ஈசாக்கன தேவரே நினகே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே உமக்கு ஆராதனை. யாக்கோபன தேவரே நினகே ஆராதனை, யாக்கோபின் தேவனே உமக்கு. அதுக்கப்புறம் தந்தை மகனிಗೆ பவித்திர ஆத்மனிಗೆ ஆராதனை. இதா மகன் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு. பாடுமா? இப்போ ஒரு நேரம் கன்னடத்தில் பாடிட்டு பிற தமிழுக்கு போயிடும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அப்ரஹாமன தேவர நினಗೆ ஆராதனை, இசாக்கன தேவர நினಗೆ ஆராதனை, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಇಸಾಕನ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, ತಂದೆ ಮಗನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ. ஓகே, தமிழ்ல பாடிடுமா? அப்ரஹாமின் தேவனே உமக்கே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே உமக்கே ஆராதனை, அப்ரஹாமின் உமக்கே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே உமக்கே ஆராதனை, யாக்கோபின் தேவனே உமக்கே, யாக்கோபின் தேவனே உமக்கே ஆராதனை,
ஆராதனை அப்பா பிதாவே ஆவியானவரே ஆராதிப்பேன் உம்மையே. அப்பா பிதாவே ஆவியானவரே ஆராதிப்பேன் உம்மையே. ஆராதனை 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 இந்த இதுல பாட்டுல என்ன பண்ணோம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் யாக்கோபின், பிரைஸ் காட். இந்த பேரை கொடுத்தது யாரு தெரியுமா? தேவனே தேவனுக்கு பேர். கையை தட்டுங்க. என்னை காண்கிற தேவன்கிறது ஆகார் தேவனுக்கு கொடுத்த பேரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்கிறத அவங்களா வைக்கல. பிரைஸ் காட். எப்படி இருக்கு பாருங்க. சர்வ வல்ல தேவன் இந்த மண்ணான மனுஷனுக்கு நான் தேவன்னு, அது அந்த 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஒரே அதிகாரத்துல வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துல மோசேட்ட முட்செடியில தரிசனமாகி பேசுறார். இப்ப பிரச்சனை என்ன? யாருக்கு பிரச்சனை? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல என்ன பண்றாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. இப்ப மோசே ஆண்டவர் எகிப்துக்கு என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும், அவங்கள விடுதலை ஆக்கணும். இதுதான் மேட்ரு. ஆனா அங்க என்ன பேசிட்டு இருக்காரு ஆண்டவர்? வாசிங்க. அதுல 6வது வசனம். பின்னும் 5ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். சரி, ரைட்டு. இப்ப சொல்றாரு, எப்ப நான் யாருடைய தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரம் என்ன பண்றாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய உன் பிதாக்களுடைய தேவன் சொல்லிட்டாரு. சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல. அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றாரு 15 வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் என்னை. ஓகே, இதுக்கு முன்னாடி கேட்காரு, ஐயா நாங்க போனா அவங்க கேட்பாங்க, என்ன நம்ப மாட்டாங்க, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டானா என்ன சொல்லணும் அப்படின்னா உடனே அவர் சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர் அனுப்பினதா சொல்லுன்னு சொல்லிட்டு அதோட விட்டுற வேண்டியதானே? ஏற்கனவே தான் சொல்லியாச்சுல்ல. இப்ப புதுசா ஒரு நாமத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆயாம் சொல்லியாச்சு, இதோட விடலாம்ல. மறுபடியும் சொல்றாரு, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். எப்படி சொல்றாரு? சரி, இதோடையாவது விடுதாரா? அடுத்து பாருங்க 16. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு தேவனாய் இருக்கிற. கையை தட்டுங்களேன். எனக்கு இதுல என்ன தோணுதுன்னா, ஆண்டவருக்கு இதை சொல்றது ஒரு போதை மாதிரி என்ன செஞ்சுட்டு அவருக்கு இதை சொல்லாம என்ன செய்ய முடியல. இப்போ அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவ்வளவு சிந்தையில என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க எதோ செஞ்சதுனால சிந்தைக்கு வரல, சிந்தையில இருந்ததுனால அவங்கள செய்ய வைத்தாருங்க. நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்றதுல அவர் என்ன பண்ண மாட்டாராம்? வெக்கம் படமாட்டார். உங்க பேரை சொல்றதுல
அவருக்கு பெருமையா இருக்கான். அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று இந்த பாடல் வரிகள் மூலமாய் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கலாம். எல்லாவற்றிலும் சுகமாய் வாழவே என்னையும் சீருஷ்டித்தீரே, எப்போதும் உம்மை துதிக்கவே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. எல்லாவற்றிலும் சுகமாய் வாழவே என்னையும் சீருஷ்டித்தீரே, எப்போதும் உம்மை துதிக்கவே என்னை பெயர் சொல்லி தீரே. கிருபையுள்ளவரே, ஓ கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, ஓ கிருபையுள்ளவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மாயே. எந்த உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பேன் உம்மாயே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாவற்றிலும் சுகமாய் வாழவே என்னையும் சித்தீரே, எப்போதும் உம்மை துதிக்கவே என்னை பெயர் சொல்லி தீரே. எல்லாவற்றிலும் சுகமாய் வே என்னையும் சித்தீரே, எப்போதும் உம்மை துதிக்கவே என்னை பெயர் சொல்லி தீரே. கிருபையுள்ளவரே, ஓ கிருபையுள்ளவரே, ஓ கிருபையுள்ளவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மாயே. எந்த நாளெல்லாம் ஆராதிப்பேன் உம்மாயே. ஆராதனை 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 ஆராதனை. இருதயம் முழுவதும் உங்க ஞாபகமே, அதை தவிர வேறு இல்லையே. உலகம் முழுதும் யாரும் இல்ல உம்மை போலவே. இருதயம் முழுவதும் ஞாபகமே, அதை தவிர இல்லையே. உலகம் முழுதும் அலைந்தேன், யாரும் இல்ல உம்மை போலவே. கருணையுள்ளவரே, ஓ கருணையுள்ளவரே, கருணையுள்ளவரே, ஓ கருணையுள்ளவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மாயே. எந்த உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பேன் உம்மாயே. ஆராதனை 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 ஆராதனை
ஹalleluya. நல்லா இருக்கு அந்த வரி. இருதயம் முழுவதும் உங்க ஞாபகமே. பிரைஸ் காட். சிலர் நினைச்சிட்டாங்க நம்ம அந்த பணத்தை பற்றிலாம் பேசுகிறத வச்சு என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம இருதயம் முழுவதும் பணம் தான் இருக்குன்னு நினச்சிருக்கிறாங்க. இல்லையா, பணத்துக்கெலாம் நாங்கள் பிணமாக மாறி எத்தனையோ நம்ம என்றைக்கு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்தோமோ ஆனால் இந்த உலக காரியத்தில் நம்ம பிணமாக மாறிட்டோம். இப்போ நம்ம பணத்தை பற்றி பேசினா அது அவர் கொடுக்குற வெளிப்பாடு. அவர் சொல்கிற பணம் இந்த உலகம் கொடுத்த பணம் கிடையாது. என் தேவன் இரத்தத்தினால் சம்பாதித்த விலைக்கிரயம். அது குணமாகவும் என் இருதயத்தில் வந்து தங்குது, பணமாகவும் என் இடது கையில் வந்து. பிரைஸ் காட். அவங்க சொல்ற தேவன் வெறும் குணத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. நம்ம சொல்ற தேவன் குணத்தையும் கொடுப்பாரு, பணத்தையும் கொடுப்பாரு. பிரைஸ் காட். சிலருக்குலாம் உற்சாகம் வரல. இதுக்கு மேல என்ன சொல்லணும், இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு சொன்னேன். குணத்தையும் கொடுப்பாரு. எங்க இன்னைக்கு தேவை இந்த ரெண்டு தாங்க. நல்ல குணம், இருதயம் நிறைய குணம். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. இருதயம் நிறைய குணம், அப்புறம் இடது கை நிறைய பணம். பிரைஸ் காட். ஒரு நேரம் பாடலாமா? இருதயம் முழுவதும். பேசுறதெல்லாம் ஐஸ்வர்யம், ஆனா உதடெல்லாம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் உள்ளத்துக்குள்ள ஐஸ்வர்ய சம்பன்னர். பிரைஸ் காட். பாடலாமா? இருதயம் முழுவதும் உங்க ஞாபகமே, அதை தவிர இல்லையே. உலகம் முழுதும் தேடி யாரும் இல்ல போலவே. இருதயம் முழுவதும் உங்க ஞாபகமே, அதை தவிர உலகம் முழுதும் அலைந்தேன், யாரும் இல்ல போலவே. கருணையுள்ளவரே, ஓ கருணையுள்ளவரே, கருணையுள்ளவரே, ஓ கருணையுள்ளவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மாயே. ஆராதிப்பேன் ஆராதனை, 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 ஆராதனை. ஆராதனை எல்லாவற்றிலும் சுகமாய் என்னையும் சிருஷ்டித்தீரே. எப்போதும் உம்மை துதிக்கவே என்னை பெயர் சொல்லி தீரே. எல்லாவற்றிலும் என்னையும் எப்போதும் துதிக்கவே கிருபையுள்ளவரே, ஓ கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, ஓ கிருபையுள்ளவரே. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மாயே. எந்த உயிர்
ஒரு பரலோகமாய் தேவ தூதர்கள் நிரம்பி இருக்கிற இடமாய் இந்த இடம் பொன்னால் அலங்கரிக்கப்படுகிற ஒரு இடமாய் இருக்கும்படி நல்ல கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் மேய்ச்சலை கொடுக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். நீங்க ஆராதிக்க ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ஆராதிக்க ஒரு மேய்ச்சலின் அனுபவம். ஓ ஹalleluya! அவர் நமக்கு போக்கையும் உண்டு பண்ணுவார், பேக்கையும் கொடுப்பார். ஓ சாத்துனரையா அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். குணத்திலும் பணத்திலும் நீங்கள் தேறினவர்களாய், சிறந்தவர்களாய், நிறைந்திருக்கிறவர்களாய் இன்றைக்கு ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய குணம், பணம், ஐஸ்வர்யம் எல்லாம் நிரம்பி வழியத்தக்க விதத்தில் ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ஈசாக்கின் தேவனே உமக்கே ஆராதனை, ஆபிரகாமின் உமக்கே ஆராதனை, ஈசாக்கின் உமக்கே பாத்திரர். அவர் ஆராதனைக்கு உரியவர். ஓ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆராதனை, ஆராதனை, ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். யுத்த ஸ்தலத்தில் தேவனை ஆராதித்த கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதித்த யோசபாத்தும் யூத ஜனங்களும் கொள்ளைப் பொருளால் திருப்தியானார்கள். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் வாழ்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஒரு யுத்த களத்தை போல இருக்கலாம். அதில் நின்று கொண்டும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கான கொள்ளை பொருள் உங்களை தேடி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹalleluya. சில ராஜாக்கள் தங்களுக்கு ஒரு கொள்ளை பொருள் தேவை அப்படின்னா இவங்க இங்கேருந்து படை திரட்டி அதுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து தேறினவங்களாக இருக்கணும், எதிராளியை விட பலசாலியாக இருக்கணும். அப்படிலாம் ரெடி பண்ணிட்டு தான் இவங்க என்ன பண்ணணும், யுத்தத்துக்கு போகணும். அப்படி ஒருவேளை இவங்கள்ட்ட பலசாலிகள் இல்லைன்னா வேற யார்ட்டையாவது வந்து காசு கொடுத்து வாங்கணும், வேற தேசத்துக்காரங்களை கூட்டிகிட்டு போகணும், ஃபஸ்ட்டும் பணம் கொடுக்கணும், கொள்ளையிலையும் பங்கு கொடுக்கணும். இப்படிலாம் இருந்ததான் கூட வருவாங்க. ஆனால் இந்த ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற மகத்துவத்தை பாருங்களேன். யோசபாத்துக்கு யுத்தம் பண்ண தெரியாது, ஆனா இவர் போய் யுத்தம் பண்ணவில்லை, வந்தும் இவர் யுத்தம் பண்ணவில்லை. அவருக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, ஆராதனை, 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 அவருடைய இருதயம் முழுவதும்
தேவ அன்பு நிரம்பி இருந்ததுனால எதிர்த்தாப்புல இருக்கிற பட்டயத்தை கண்டோ, பகைவர்களை கண்டோ, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேங்க, நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய கண்ணை திறந்து கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பாளையம் உங்களுக்கு விரோதமாய் இறங்கி இருந்தாலும் இந்த வார்த்தையை தாவீது சொல்றாரு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் யோசபாத்துக்கும். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கி இருந்தாலும் என் இருதயம் பயப்படாது, கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார். நான் உங்களுக்கு ரொம்ப தீர்க்கமா சொல்றேங்க, உங்களுக்கு ஆராதிக்க தெரிஞ்சா நீங்க பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சிலர்லாம் ஆராதனையை ஒரு மாதிரி சவட்டுவாங்க. ஆராதனையில் இருக்கிற மகத்துவம் எனக்கு தெரியும், யோசபாத்துக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். அவங்க ஆராதித்து பெற்றுக்கொண்ட சந்தோஷமும் பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யமும் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆராதனை நம்ம ஒரு நாளும் அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. நல்லா ஆராதிங்க. இதெல்லாம் வெளிப்படுத்துது ஆண்டவர் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. சிலர்லாம் ஜெபிப்பாங்க, 5 மணி நேரம் ஜெபிக்கலாங்க, ஆனா அவங்களால 5 நிமிஷம் ஆராதிக்க முடியாதுங்க. பிரச்சனை இருந்தா ஜெபிச்சிடலாங்க, ஆனா அன்பு இருந்தா தான் ஆராதிக்க முடியும். உங்க பிரச்சனையை பற்றி உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்கள் ஜெபிக்கலாம். தேவனை பற்றின அறிவு இருந்தால்தான் நீங்கள் ஆராதிக்க முடியும். எங்க பிரச்சனை பற்றி தெரிந்த ஒருவன் ஜெபித்து பிரச்சனை சரி பண்ணிக்கிடுவான்னா, தேவனை பற்றி தெரிந்த உங்கள் பிரச்சனை பற்றின அளவு தெரியாமல், அதனுடைய வீரியம் தெரியாமலே நீங்கள் ஜெயிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். தேவனை அறிஞ்சிருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை அறிஞ்சிருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அவன் அந்த பிரச்சனையை நினைச்சு வேதனைப்பட்டு வெந்து நொந்து நூலாகி அதுக்கப்புறம் தான் அவன் விடுதலையை வாங்குறான். ஆனா அந்த பிரச்சனையை பத்தின ஒன்று இருக்குது, தேவனை பற்றின அறிவு இருக்கும். பிரச்சனைக்கு அவன் கேர்லெஸ்ஸா இருப்பான். தேவ பிள்ளைகளே, பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க, பிரச்சனையை பெருசா பேசாதீங்க, அதெல்லாம் அப்படியே மதிக்காதீங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு பாருங்க. நீங்க அந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. பிரச்சனையை வெக்கப்பட்டு போயிடும். வந்தேன், நான் ஒண்ணுமே செய்ய முடியலைன்னு சொல்லி. இதுதாங்க ஆராதிக்கிறவர்களுக்கு இருக்கிற மகத்துவம். இந்த ஆராதனை ஆபிரகாமிடம் இருந்தது, இந்த ஆராதனை ஈசாக்கின் இடத்தில் இருந்தது, இந்த ஆராதனை யாக்கோபின் இடத்தில் இருந்தது. ஆபிரகாம் தன் கூடாரத்தை போடுவதற்கு முன்பாக தேவனை ஆராதிக்கும்படி அவன் பலிபீடத்தை கட்டின மனிதன். நீங்கள் பலிபீடத்தை கட்டுவது உண்மை என்றால் உங்களுடைய கூடாரங்கள் விஸ்தாரம் ஆவது 100% சத்தியம். தேங்க்யூ லார்டுடைய ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் சொல்லி முடிக்கலாமா? இருதயம் முழுவதும் உங்க ஞாபகமே, அதை தவிர வேறே இல்லை. நல்லா உணர்ந்து முழுவதும் தேடி அலைந்தே, யாரும் இல்லை போலவே. நல்ல தனிமையாய் உணர்ந்து, இருதயம் முழுவதும் உங்க ஞாபகமே, அதை தவிர உலகம் முழுதும் யாரும் இல்ல போலவே, எல்லாவற்றிலும் சுகமாய் என்னையும் ஸ்திரே, எப்போதும் துதிக்கவே, என்னை பெயர் சொல்லி கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, கருணையுள்ளவரே, கருணையுள்ளவரே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பேன். எந்தன் ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் உம்மையே, சாவாமல் பிழைத்திருந்து ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சாவாமல் சாவாமல் ஆராதிப்பேன். வேகாமல், பிரச்சனை நிமித்தம் ஒரு வேக்காடு இல்லாம வேகாமல் செழித்திருந்து மாயே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, தேங்க்யூ லார்ட். நீரே உமக்கு ஒரு மனிதனுடைய பெயரை கொண்டு பெயரை சூட்டினீர். அதை ஒரு போதையை போல எவ்வளவு ஆசையா சொல்லிட்டே இருக்கீங்கப்பா. ஒரே இடத்துல ஒரே சம்பவத்துல 3 நேரம் எவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் மறுபடி அதை சொல்லுவார் பாருங்களேன். ஒருவேளை உலகத்தில் அவங்க வாழும்போது கிரியைகளை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க மனசு, நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் மதிக்கிறாருங்க. கிரியைகளை பார்க்கல, ஆண்டவர் எண்ணங்களை மதிக்கிறார். நல்ல உன்னதமான எண்ணம், அவர் மேலே ஒரு பற்றுதலான எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் போது உங்க பேரை சொல்லியும் உங்கள் தேவன் அவர் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டாரு. ரொம்ப பெருமைப்படுவார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி. உம்முடைய பிரசன்னம் விளங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கிரியையும் நீர் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு பாடலை கொடுத்தீர், உமக்கு நன்றி. நீர் கிருபை உள்ளவர், கருணை உள்ளவர். உம்மை ஆராதிக்கும்படி எங்களை சிருஷ்டித்தீர், பெயர் சொல்லி அழைத்தீர். நாங்கள் சுகமாக வாழணும்ப்பா. ஒரு சின்ன கஷ்டம் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய அன்பிலும் கிருபையிலும் நாங்கள் நல்ல அஸ்திவாரம் போடப்பட்டவராக இருக்க உதவி செய்யுங்க. அந்த அஸ்திவாரம் ஜீவன் ஐஸ்வர்யம் என்கிற பூரணத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவதாக, ராஜ்யம் எங்கள் மூலமாய் பகிரங்கமாய் வெளிப்படுவதாக வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.